ஷாலோம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நாம டெலிவரன்ஸ் பிரேயர் 2. ஸோ இதுக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 20:7-8-9 வாசிக்கிறேன். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜனங்களாகிய கோகையும் மாவோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. ஆமே. ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரே பண்ண போறது ஊழியக்காரர்களுடைய அவங்களுடைய ஃபேமிலிஸ், அவங்களுடைய சுகத்திற்காக, அவங்க ஊழியத்திற்காக, சபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வசனத்துல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அந்த வலுசர்பத்தை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த வலுசர்பமானது காவலில் இருந்து விடுதலையான பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகளவே வஞ்சித்து அவங்கள வச்சு என்ன செய்யுதுன்னா ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்ப பண்ணும் சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ நம்ம ரீசன்ட் டேஸா அதிகமாகவே நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஆண்டவர் தாமே யாரெல்லாம் இந்த சர்ப்பத்தினுடைய பிடியில இருக்காங்க, ஒரு அந்த கேப்டிவிட்டியில இருக்காங்களோ, யாரெல்லாம் அவங்க அந்த சர்ப்பத்தின் மூலியமாக வஞ்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் விடுதலையாக்கப்படணும். ஸோ அவங்க ஒரு அந்த ஊழியக்காரங்களுக்கு ஒரு பில்லராக, ஒரு சப்போர்ட்டாக அவங்க மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ அந்த வசனத்துல பார்க்கிறோம், அவங்க தேவன் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான இந்த சர்ப்பத்தினுடைய இந்த விஷயங்களுக்கு, இதனுடைய போராட்டத்துக்கு எப்படி நமக்கு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா வசனம் சொல்லுது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி. இட் மீன்ஸ் பரிசுத்தாவினருடைய அனாயிட்டிங். ஸோ அந்த யாரெல்லாம் இந்த சிறையிருப்புல இருந்து கொண்டு இருக்காங்களோ அவங்க மேல ஒரு ஃப்ரெஷ் anointing of Holy Spirit needs to be poured out. So அப்போ பரிசுத்தாவினருடைய ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு anointing அவங்களுக்குள்ள இறங்கும் பொழுது நிச்சயமாக அந்த சர்ப்பத்தினுடைய வஞ்சகத்தின் நிமித்தம் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் விடுதலையாக்கப்படுவாங்க. Then they will become a pillars of those ministries, right? So அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ண போறோம். அதே மாதிரி பரிசுத்தாவினருடைய அக்கினி இந்த சர்ப்பத்தை பட்சித்து போடணும்னு சொல்லி அதுக்காக நம்ம ப்ரே பண்ண போறோம். Let's all pray in tongues. Shiala ramene rini hatuna remana rabatuna rama shanduna rimana rapallakatuna mesha baltadu tadara balte behatu kura beltadaradia limone asaimena shiala ramana rabarudia tore mashavala rabaltadaradia. Holy Spirit ஆண்டவரே, இப்பொழுது சாமி ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய ஆண்டவரே பாதுகாப்புக்காக நாங்க ஜெபிக்கிறோம். Lord, we speak protection over their families, we speak protection over their all their households, and Lord, we speak protection over their believers, and Lord, we speak protection over their Lord everything Lord. ஆண்டவரே, அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மீதும் நாங்கள் பாதுகாப்பை பேசுகிறோம். யோபுவை சுற்றிலும் நீங்க வேலியடைத்திருந்ததை போல ஆண்டவரே இவர்களை சுற்றிலும் உங்களுடைய வேலி இருக்கட்டும் சுவாமி, உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். பரலோகத்தினுடைய சேனைகள் இவர்களுக்காக பாதுகாப்பாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல செயல்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா ஆண்டவரே அந்த சர்ப்பத்தினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்துல செயலற்று போவதாக. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டதை போல பரிசுத்தாவினரே உங்களுடைய அக்கினி அந்த சர்ப்பத்தின் மீது இறங்கட்டும். அது மீது நாங்க ஜட்ஜ்மெண்ட்டை பேசுகிறோம். ஆண்டவரே, அது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுபடியே உங்களுடைய அக்கினி அதை பட்சித்து போடட்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த சர்ப்பத்தினுடைய ஆண்டவரே வஞ்சகத்தின் நிமித்தம் ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் ஆண்டவரே நாங்கள் தெளிவை பேசுகிறோம் சுவாமி. ஆவியானவர் அவர்களுக்கு தெளிவான ஒரு சிந்தையை கொடுப்பீராக. Lord, pour out spirit of understanding, pour out the anointing of understanding over them, Lord. அவர்கள் மீது ஆண்டவரே அப்பா அவங்களுக்கு கண்கள் தெளிவிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். Lord, make them as a pillar of those ministries. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களோ அவர்களே ஆண்டவரே அந்த சபையினுடைய அந்த ஊழியத்தினுடைய பில்லர்ஸாக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ரேவா ஷியாலா ராமா காதூடா ராமானா ராபா லூடரதியா லேமானா ராபா ஷியமானா ராபா லருபுரதி ரேமா ஷிகலா ராபா லூடரதி
Lord, we speak deliverance over them, Lord. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே அந்த வஞ்சகத்திலிருந்து விடுவிக்கப்படட்டும், பிசாசுடைய அந்த சர்ப்பத்துடைய கேப்டிவிட்டியிலிருந்து அவர்கள் எல்லாம் விடுவிக்கப்படட்டும் சாமி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விடுவிக்கிறோம், விடுதலையை பேசுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றி. இவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் வருகிற நாட்கள்ல பார்க்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இதே போல ஆண்டவரே ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய ஆண்டவரே அவங்களுடைய தரிசனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று சொல்லி உடைய வார்த்தை சொல்லப்பட்டதன்படியாக எந்த பாதாளத்தின் ஆண்டவரே வாசல்களும், எந்த ஆண்டவரே சர்ப்பத்தினுடைய கிரியைகளும் ஆண்டவரே எந்த மனுஷனுடைய ஆண்டவரே ஊழியக்காரர்களுடைய தரிசனத்தை அஃபெக்ட் பண்ணாதபடிக்கு, எதுவும் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்க கரம் அவர்களோடு கூட இருந்து நடத்தட்டும் சுவாமி. பரலோகத்தினுடைய விசேஷித்த பாதுகாப்பு அவர்கள் மீது இருக்கட்டும். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். So dear brothers and sisters, kindly share this video to as much as possible to your friends and families. So இதை பார்க்கும் பொழுதே அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை ஏற்படும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இனி வருகிற நாட்கள்ல ஒரு கிறிஸ்டியானிட்டி இந்த சபைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். நிறைய யாரெல்லாம் வந்து இந்த கோராகின் கூட்டத்தை போல எழும்பி நிற்கிறாங்களோ அவங்க எல்லாம் மனம் மாறப்பட்டு அவங்க சபையினுடைய தூண்களாக மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். God bless you. Thank you.